அப்பனே ஒன்றை சொல்கின்றேன், மனிதனுக்கு ஏன் கஷ்டங்கள் வருகின்றது என்றெல்லாம் அப்பனே யோசிப்பதே இல்லை அப்பனே. இவ்வாறு ஆன்மாக்கள் அலைந்து திரிந்து கஷ்டங்கள் பட்டுப்பட்டு வருத்தத்துடன் அலைந்து திரிந்து கொண்டிருந்தால் அப்பனே அவர்களுடைய சந்ததிகளுக்கும் பெரும் கஷ்டங்கள் வருமப்பா. இவையெல்லாம் மனிதர்களுக்கு தெரிவதே இல்லை என்பேனப்பனே. ஆனாலும் அப்பனே, இக்கஷ்டங்களை எல்லாம் அப்பனே மனிதனுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் அப்பனே யான் கூறியவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்பேனப்பனே. ஆன்மாக்கள் எல்லாம் வருத்தங்களோடு அலைந்து திரிந்து கொண்டிருந்தால் மனிதர்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம், இல்லத்தில் சண்டை சச்சரவுகள், இல்லத்தாளுடன் அதாவது மனைவியுடன் மன வேறுபாடு, பிள்ளைகளுடன் மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் வந்து கொண்டே இருக்குமப்பா. ஆன்மாக்களுக்கு நல்முறையாக தை திங்களிலே அதாவது தை மாதத்தில் இவ்வாறு வணங்கி வழிபட்டாலே அவைதன் மகிழ்ந்து வாழ்த்துவிட்டு செல்லுமப்பா. இதனால் அப்பனே கஷ்டங்கள் குறையுமப்பா. அப்பனே ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவ்வான்மாக்கள் வருத்தப்பட்டால் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் வருத்தங்கள் வருமப்பா. ஆன்மாக்களை சமநிலைப்படுத்த வேண்டும் என்பேனப்பனே. ஆன்மாக்கள் எல்லாம் மீண்டும் இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பேனப்பனே. இல்லை என்றால் அப்பனே பெருமளவு கஷ்டங்கள் வருமப்பனே.